இந்த சீன் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இன்டீரியர், காந்தா செட், ஸ்டடி ரூம். காந்தாவினுடைய மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷனாக ஆர் மிக முக்கியமான ஒர்க்காக நான் பார்க்குறது ப்ரொடக்ஷன் டிசைன் தான். மெயின் ரீசன் வந்து கதைக்களம் தான். என்ன அப்படின்னா, எனக்கு என்னோடய தாத்தாவோட ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்து பார்த்தேன். அந்த ஞாபகங்கள்ல இருந்து தான் காந்தா உருவாச்சு. ஏன்னா அவர் வந்த ஊர் எனக்கு தெரியும். தாத்தா எங்கேருந்து வராருன்னு எனக்கு தெரியும். நாங்கள் போய் பார்த்துருக்கேன். ரொம்ப பாவர்ட்டிலேருந்து வந்தவர். படித்தாதான் எதாவது நடக்கும் அப்படின்னு அவர் படித்து இங்கே செக்ரட்டேரியட்டில் நான் ரொம்ப இன்னமும் பார்த்து வியக்கிற என்னோட ஆதர்ஷ நாயகனாக இருக்கிற அண்ணாதுரை அவரோட செக்ரட்டேரியட்டில் அந்த இதில் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் அவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா கோட் சூட்லாம் போட்டிருப்பார். அவரோட ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நிறையா இடத்துல நான் பார்த்தேன்னா அவர் கோட் சூட்லாம் போட்டிருப்பாரு. நான் இப்போ என்கிட்ட தாத்தா கிட்ட கேட்பேன், என்ன தாத்தா அப்போல்லாம் மெட்ராஸ் ரொம்ப குளிராக இருக்குமா அப்படின்னு. இல்லைடா, நான் அப்படி தான் இருந்தோம். வெள்ளைக்காரன் போனதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாளைக்கு இது இருந்தது. ஒரு திராவிட சிந்தனைகள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டம் இருக்குல்ல. ஏன்னா ஒரு தத்துவம் இன்னும் சரியாக உருவாகாத, ஏன்னா அது வரைக்கும் ஒரு விடுதலைக்காக போராடிட்டு இருந்த ஒரு கூட்டம், ஒரு இனம் தன்னோட ஒரு ஐடென்டிட்டியை ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த காலகட்டத்தில் அப்போ எல்லாமே கொஞ்சம் கலங்கி தான் இருக்கும். ஏன்னா ஐடென்டிட்டி தான் ஃபஸ்ட்டு, நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு. அது எல்லாம் இருந்தாலும் இன்னும் முழுசாக இதுதான் இந்த இயக்கம், இந்த அரசாங்கம், இந்த மக்களுக்காக செய்ய போகிற விஷயங்கள் அப்படின்னு தெரிய வரத்துக்கு முன்னாடி வெறும் சுதந்திரம் மட்டுக்குமே போராடிட்டு இருந்து அது கிடச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லாத காலகட்டத்தில் சினிமா எப்படி இருந்தது அப்படின்னு நான் தேடுறேன். சினிமாவும் ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கன்னு இருக்கு. ஐடென்டிட்டி சரியாக வரல. பராசக்திக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படங்கள், ஏதோ சரித்திர படங்கள் இருந்தாலும் சோஷியல் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் அவங்க சொன்னாலும் அதில் ஒரு பயங்கர ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நமக்கு சினிமா நல்லா இன்னும் வெகுஜன மக்களுக்கு இல்லை அந்த சினிமா ஸ்டூடியோஸ்க்கு கொண்டு போனது ஒரு அமெரிக்கன் ஃபில்ம் மேக்கர் எலிசார் டங்கன் அப்படின்னு. அப்போ கேமராஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம ஆட்களுக்கு இன்னும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலை, ஜெர்மனிலேருந்தோ. ஸோ சினிமா இன்னும் நம்ம கைக்கு வரலை. அப்போ ஐடென்டிட்டி கலங்கி இருக்குது. இந்த டைம் ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு பாரோடு ஐடென்டிட்டி. ஃபில்ம் நுவார் ஒரு வேர்ல்டு ஓவர் ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வேர்ல்டு வார் முடிஞ்சிருக்கு. எல்லாருமே தன்னோட சர்வைவலுக்காக போராடிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் படங்களும் அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. கரெக்ட். கால் 9498010101 to avail 1 month free internet. Krishinet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.